ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி சமையல். மணக்க மணக்க சமைக்கலாம், சுவைக்க சுவைக்க ருசிக்கலாம். அரிசி மாவில் புட்டு செஞ்சு சாப்பிட்ருப்போங்க. அரிசியிலேயே புட்டு செஞ்சு சாப்பிட போகிறது தான் இந்த வீடியோவில் போயிட்டு பார்க்க போகிறோம். அதாவது சிகப்பரிசி புட்டு. நல்ல ஹெல்த்தியான கால்சியம் சத்து அதிகமான ஒரு பாரம்பரியமிக்க ஒரு அரிசி புட்டு தாங்க பார்க்க போகிறோம். சிகப்பரிசி புட்டு இது பெண்களுக்கும் வளரிளம் குழந்தைகளுக்கும் வாரத்தில் 2 முறை நீங்கள் செஞ்சு கொடுத்தனா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. கர்ப்ப காலத்தில் இந்த சிகப்பரிசி புட்டு செஞ்சு தரதை நம்ம பாரம்பரியமாகவே இது தொட்டு வருதுங்க. வாரத்தில் 2 முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளவு இரும்பு சத்து மற்றும் பல சத்துக்களையும் நுண் சத்துக்களையும் கொண்டதுங்க. வாங்க இந்த சிகப்பரிசி புட்டு எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சசி சமையல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. இதுதாங்க சிகப்பு அரிசி. கடைகளில் வாங்கும்போது இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதை தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நான் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேங்க. நைட் ஃபுல்லாக ஊறி இருக்குது. 1 கப் அளவுக்கு துருவிய தேங்காய், அதாவது அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. இது அரை கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் இது எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். இது முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க. இந்த தேங்காயும் வெல்லமும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக குறைவாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாங்க. ஊற வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷைனிங்காக ஒரு கலராக இருக்குது பாருங்கள். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கும். நான் இந்த டம்ளரில் அளந்து எடுத்துங்க அரிசியை. நீங்கள் எந்த கப்பளவில் அளந்து எடுக்கிறீங்களோ அதிலே கப்பளவில் அளந்து தண்ணியும் சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் வச்சாச்சுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 4 விசில் அடித்து எடுத்துக்கலாங்க. கேஸ் நல்லாவே ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. எடுத்து பாருங்கள், நல்லா வெந்து இருக்கணுங்க. வேகலைன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு 2 விசில் அடித்து எடுத்துக்கோங்க. இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும், அழுத்த வரணும் நல்லா. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுங்க. நான் அந்த தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வேகாமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரா 2 விசில் அடிச்சுக்கோங்க. நான் 1 விசில் வந்ததும் சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் 3 விசில் அடிச்சுங்க. மொத்தம் 4 விசில் அடித்தேன். கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இந்த அரிசி சூடாக இருக்கும்போதே நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாங்க. நான் அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வெல்லம் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். டயட்டுக்கு ஃபாலோ பண்ணுறவங்க வெல்லம் சேர்க்குறது கரெக்டாக இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நல்லாவே இதை ட்ரை பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஆனால் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க நெய் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். இது முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். சாயங்காலம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு தரலாம். இது வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, நல்லா டயட்டுக்கு ஃபாலோ பண்ணுறவங்க அந்த மாதிரி நல்லாவே யூஸ் பண்ணலாங்க. பால் கொடுக்கும் தாய்மார்கள் இது சாப்பிட்டா உங்களுக்கு பால் நல்லாவே சுரக்குங்க. அதனால தான் சீமந்த சமயத்தில் கூட இது தருவாங்க. எலும்புகள் நல்லா வலுப்படும். கன்சீவாக இருக்கிறவங்க 9வது மாதத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க.
அவங்க முதுகு தண்டு நல்லா பலம் பெறணும்னு சொல்லிட்டு தருவாங்க. இந்த மாதிரி பல சத்துக்களை உள்ளடக்கி அவ்வளோதாங்க, சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கக்கூடிய, எலும்பை வலுப்படுத்தக்கூடிய மற்றும் பல சத்துக்களை உள்ளடக்கிய சிவப்பரிசிங்க. இந்த சிவப்பரிசி புட்டு எப்படி செய்கிறதுன்றது தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இதே போல் அரிசி மாவில் ஒரு புட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி சசி சமையல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.